ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ரிச்சான சேமியா பாயாசம். வெறும் சேமியா மட்டும் போட்டு, ஜவரிசி இல்லாமல் ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக நெய் ஊற்றி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி, கிஸ்மிஸ் பழம், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம சேமியா போட்டுக்கலாம். இந்த மாதிரி சேமியா வாங்குங்க, நல்லாயிருக்கும். இது ரோஸ்டட் சேமியா, வீட் ரோஸ்டட் சேமியான்னு கேட்டால் தருவாங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டு கலர் மாறிட்ட பிறகு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி வேகட்டும். ஒரு குங்குமப்பூ இருந்தால் போடுங்க, இல்லாட்டி ஆப்ஷனல் தான். கொஞ்சோண்டு பாலில் குங்குமப்பூவை கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா வெந்த இதில் கொஞ்சம் நல்லா கெட்டியாக பாலை ஊற்றிடுவோம். பால் ஊற்றி நல்லா கொதித்து வேகட்டும். நல்லா வெந்தோன்னையுமே உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்தால் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் போடுங்க. கண்டென்ஸ்மெண்ட் மில்க் மேடு எதுனாலும் போட்டுக்கோங்க. அது போடுறனால சுகர் இருக்கும், தேவையானா நீங்கள் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. அது இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சுகர் மட்டும் கூட போட்டு செய்யலாம். அது நல்லா கரைஞ்சனையும் கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுருக்க குங்குமம் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்லேயே வைங்க, அது நல்லா கெட்டியாக க்ரீமி மாதிரி வரும். பார்த்திங்களா, சூப்பரான ரொம்ப ரிச்சான சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தில் நிறைய துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.